அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நேந்திரம்பழம் வச்சு தாங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸ்கூல் விட்டு வர்ற குட்டீஸ்க்கு வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக நம்ம ஈவினிங் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி 2 நேந்திரம்பழம் வச்சு நம்ம ஈஸியாகவே செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 நல்லா பழுத்த நேந்திரம்பழம் தாங்க எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லாவே வந்து பழுத்திருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா பிளாக் கலராக உங்களுக்கு தோல் இருந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை. உள்ளே வந்து கெட்டு போகாமல் இருந்தாலே வந்து இதை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கிறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு இடியாப்ப மாவு இருக்கும் இல்லைங்களா, பச்சரிசி மாவு. அது வந்து வறுத்தது வறுக்காது எதாக இருந்தாலும் தப்பில்லை, வறுத்ததாக இருந்தாலும் ரொம்ப நல்லதான். இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வந்துட்டு பழத்துலேயே வந்து ஸ்வீட் இருக்கும். சரி, நம்ம குட்டீஸ்க்கு கொடுக்கறனால கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஸ்வீட்காக ஒரு டீஸ்பூன் போல் நான் வந்து சேர்த்துருக்கேன் சர்க்கரை. கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள். கூடவே வந்துட்டு 2 ஏலக்காயோட வந்து உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்து நான் உள்ளே சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் போல் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸி ஜார் லைட்டாக அலசி இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு தோசை மாவோட பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலுமே நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுருங்க போதும். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. பட் கொஞ்சம் திக்காக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஆயில் இல்லை நெய் உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து தாங்க செஞ்சுருக்கேன். நெய் சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் பேன்லேயே வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வந்து நல்லாவே வந்துடும். இந்த மாவு வந்து நீங்கள் தோசை மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் மூடி வைக்கிறதுக்கு வந்து நம்ம இட்லி பாத்திரத்தோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிளாஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணி பட்டு வந்து உங்களுக்கு ஒட்டுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இட்லி பாத்திரத்தோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ அதர் சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். மேலேயுமே வந்து கொஞ்சமாக நெய் தடவி விட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து சுட்டு எடுத்துடலாம். நான் வந்து 2 பழம் ப்ளஸ் 4 டீஸ்பூன் வந்து மாவு சேர்த்துருந்தேன் இல்லைங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 6 போல் கிடச்சிது. 6 இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 2 குட்டீஸ்க்கு தாராளமாகவே நமக்கு கொடுத்துட முடியும். நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இது சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடித்தா குட்டீஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் இதை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க என்னோடய சேனலை அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.